Hi friends, வணக்கம் and welcome to SP Electronics Tamil. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன UPS பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்ல கம்ப்யூட்டர் எரிஞ்சு அப்படினா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா UPS ஒன்னு வச்சிருப்பாங்க. இந்த UPS எதற்காக அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா திடீர்னு பவர் கட் ஆகுது அப்படினும்போது இன்வெர்ட்டர் மாதிரி பாத்தீங்கன்னா இது செயல்படும். உங்களோட கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகாம பாத்துக்கும். அதுதான் இது யூஸ் பண்ணுறாங்க. பவர் கட் ஆகுது திடீர்னு கம்ப்யூட்டர் டப்புன்னு ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த UPS யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க திடீர்னு கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அப்படியே லாக் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த மறுபடியும் ரீ எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த UPS இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா UPS யூஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த UPSனா என்ன, இந்த UPS வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், நமக்கு இந்த UPS எந்தெந்த வகையெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம மினி இன்வெர்ட்டர் தாங்க வீட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த UPS நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஜெயம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அவரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடில் அவரோட விசிட்டிங் கார்டு தரேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இது மாதிரி UPS வேணும் இல்லை UPSக்குள்ளே பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி போட்டு அசம்பிள் பண்ணி தரணும் அப்படின்னா அவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் இந்த UPSல இருக்கிற லெட் ஆசிட் பேட்டரி, அதாவது கட்டமாக இருக்கும்ல அந்த பேட்டரி தூக்கிட்டு லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒர்க்கிங்கில் இருக்குது. லெட் ஆசிட் பேட்டரி போட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் பேக்கப் டைம் வரும். ஸோ லித்தியம் பேட்டரி போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48 நிமிஷத்துலேருந்து 52 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கப் டைம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி பழைய ஓல்டு UPS இல்லை நியூ UPS ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாலும் இல்லை லித்தியம் பேட்டரிஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டு செட்டப் பண்ணி உங்களுக்கு தரணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்மி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணி தரோம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போயிட்டு அவர்கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அது எல்லாமே UPS உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசு வாங்கிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த UPS வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே கேஸ், வீடியோக்குள்ள வந்துடும். இந்த UPS பார்த்தீங்கன்னா 2010 தயார் பண்ண கொஞ்சம் பழைய UPS தான். ஸோ நம்ம கேட்டிருந்தோம் ஜெயம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த அண்ணங்கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை சென்ட் பண்ணியிருந்தார், கொரியரில் போட்டு விட்டார். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவரோட கார்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் தரேன். போய்ட்டு கால் பண்ணி UPS ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இல்லை மோடம் ரவுட்டர் இதுக்கு ஏதாச்சும் பேட்டரி ரெடி பண்ணி தரணும் அப்படின்னாலும் அவர் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவர் ரெடி பண்ணி தருவார். ஸோ UPSோட இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சுவிட்ச். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இண்டிகேட் லைட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ பிராண்ட் நேம் ஓகே. அப்படியே பேக் சைட் தெளி பார்த்தா அப்படின்னா 3 5-pin சாக்கெட் கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுவே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். அதாவது இந்த பின் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் கனெக்ட் பண்ணிடணும். இது கரண்ட்டில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி ஒன்று வச்சிருப்பாங்க, 7Ah பேட்டரி ஒன்று. அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிக்கும். ஸோ அடுத்து கம்ப்யூட்டரில் இருக்கிற அதாவது CPU அண்ட் மானிட்டர் அது இல்லாமல் மற்ற ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னும் போது அது பார்த்தீங்கன்னா 3 இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி சேஞ்ச் ஆகிட்டு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் பேட்டரி கிடையாது. நான் பேட்டரி எனக்கு தேவைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பழைய UPSன்றதுனால பேட்டரி பார்த்தீங்கன்னா நாட் ஒர்க்கிங்கில் இருந்திருக்கும். ஸோ அதையும் அதுக்கு கொரியர் சார்ஜ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி எனக்கு தேவை, நான் லித்தியம் பேட்டரி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொன்னால் அவர் போட்டு விட்டார். ஓகே, இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். பிரித்து இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்சனல் யூஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. நான் இந்த UPS கம்ப்யூட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா DC பவரை AC பவராக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன கன்வெர்ட்டர் சொல்லியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. இதோட வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 350 வாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் லோட் எடுத்துக்கலாம். 600 VA இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் கொடுத்துக்கிறாங்க. அது 4 கட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே இதை கட்டிடலாம். இது நீங்கள் கட்டும்போது கொஞ்சம் தலைக்கே வச்சு கட்டணும். ஏன் அப்படின்னா இதோட இந்த காயில் இது பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ சில பல ஒயர்ஸ்லாம் கனெக்டிங்கில் இருக்குது. இந்த ஒயரில் ஃபஸ்ட்டு பிடிங்கி விட்டுக்கலாம். ஓகேங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் கட்டிட்டோம். அதாவது கம்ப்யூட்டர் UPS கட்டிட்டோம். இதில் ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா
டிசி கரண்ட் வந்து அதாவது டைரக்ட் கரண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக ஏசி கரண்ட்டாக மாற்றுறதுக்கான அந்த ஒரு இது வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றி அதே 12 வோல்ட்டில் தான் கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசியாக மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே கொடுத்துக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாற்றிடும். ஓகேங்களா, எல்லாமே வந்து பர்ஃபெக்டான ஒர்க்கிங் கண்டிஷன் வித்தவுட் பேட்டரி. கொரியரில் வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நுரிங்கி வந்துச்சு. அவனை தூக்கி விளையாடிக்கிறாங்க நம்மளுக்கு இது கொரியரில், அதாவது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது தூக்கி விளையாடிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நுரிங்கிடுச்சு. அதனால் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ஸோ வெளியில் மட்டும் லைட்டாக வந்து பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதில் வந்து லெட் ஆசிட் பேட்டரி வந்து போட்டிருப்பாங்க. போட்டு இது வந்து கம்ப்யூட்டர் யூபிஎஸ் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. நம்ம இதில் லித்தியம் பேட்டரி போட்டு, அதாவது ஃபுல் சார்ஜ் பண்ணி லித்தியம் பேட்டரி போட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். வீட்டுக்குன்னு கிடையாது, சும்மா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு, இல்லை கரண்ட் இல்லை அப்படின்னும் ஒரு ஃபேன் வந்து ஓட்டிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்போ யூபிஎஸ் பற்றி பார்த்துறோம். இந்த யூபிஎஸ்ல இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7Ah பேட்டரி தான் உங்களால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த யூபிஎஸ்ல ஒரு 7Ah பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏசி பவரில் ஏசியில் வந்து இதை வந்து ஃப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த காயில் மூலியமாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் கொடுத்து அந்த 7Ah பேட்டரி வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியுமோ அந்த ஒரு டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்கட்டும், இந்த காயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லித்தியம் பேட்டரி எடுத்து ஒரு 30Ah இல்லை வந்து 20Ah இல்லை 15Ah நம்ம போடுறோம் அப்படின்னும் போது அந்த பேட்டரி வந்து இந்த இன்வெர்ட்டர் சார்ஜ் பண்ணாது, போர்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு. அப்படி நீங்கள் அந்த 30Ah பேட்டரி போட்டு இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேட்டரி வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு சோலார் பேனலில் வச்சோ இல்லை மற்ற சார்ஜரை வச்சோ நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா நீங்கள் வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து எந்த ஒரு இதுவும் வராது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு 30Ah பேட்டரி போட்டு ஒரு வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டாக இருக்கட்டும் இல்லை இந்த காயிலாக இருக்கட்டும், அதாவது ஒரு 15 நிமிஷம் யூஸ் பண்ணுறது தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை இதில் நம்ம ஒரு 1 hour 2 hour யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கம்ப்யூட்டர் ராஜேஷ் தான் வந்து சொல்லியிருந்தார். தம்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம், மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் தான் யூஸ் பண்ணோம். அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு போட்டு ஒரு இன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது நேரம் வந்து ஒர்க் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த போர்டு அது இல்லாமல் காயில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது என்னன்ட்டு நீ பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை ஒரு ஹோம் யூபிஎஸ்ஸாக மாற்றுறீங்க, அதாவது ஹோம் இன்வெர்ட்டராக மாற்றுறீங்க அப்படின்னும் போது அவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுமா, இது ஏதாச்சும் ஹீட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி ஹீட் ஆகுது அப்படின்னும் போது ஒரு ஃபேன் ஒன்று வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஃபேன் இருக்கும்ல, கூலிங் ஃபேன், அந்த ஃபேன் எடுத்து வச்சு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து. கைஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பேட்டரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் 22Ah 12 வோல்ட் பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா DC 12 வோல்ட் பேட்டரி. இது வந்து நம்ம இதில் வந்து இந்த 2 ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, பேட்டரி ஒயர். இந்த 2 பேட்டரி ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா, அதாவது பேக் சைடில் இருக்கிற இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுத்து பார்க்கலாம். மல்டிமீட்டர் வச்சு பார்க்குறோம் எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறது வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவிட்ச் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பின் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து கட் பண்ணி தள்ளிட்டு நம்ம வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி பெருசாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியிலேருந்து எடுக்கக்கூடிய அதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கனெக்ஷன் பண்ணும்போது இது வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் பண்ணி நீங்கள் சால்ட்ரிங் வந்து பண்ணிடணும். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை சும்மா வந்து நீங்கள் முறுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல லோடு எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகுது லைட்டாக. ஏன்னா வந்து இந்த ஒயர் வந்து ஒராசிக்கினே இருக்கும்போது ஹீட் வந்து ஆக ஆரம்பிச்சிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்ட்ரிங் வச்சு டேப் அடிச்சிருங்க. 2 சைடு வந்து டேப் அடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒயர் வந்து பிடிங்கி விட்டலாம். நம்ம கழட்டும் போது அந்த ஒயர் வந்து பிடிங்கி விட்டோம். அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொருவிக்கலாம். ஓகேங்களா, ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒயர் வந்து பிடிங்கி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒயர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து போட்டுங்க. இப்போ வந்து யூபிஎஸ் வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டோம். சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் ஒன்று வந்துச்சு. வந்தோன்னா டக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து டிசி கிடையாது. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கனெக்ஷன் வந்து மாறி வந்து ஏசி தான் வந்து ஒர்க் ஆக போகுது. 600 வோல்ட்டில் வச்சுக்கிறேன் அதை. ஓகே, இப்போ வந்து மல்டிமீட்டர் வந்து ஆன் பண்ணிட்டேன். இந்த 2 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒயர் எடுத்து வைக்க போகிறேன் இப்போ நான். ஸோ வச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 170. ஓகேங்களா, எங்கே தெரியுதா இல்லையா உங்களுக்கு?
மல்டிமீட்டர் பாருங்கள், 170 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து வருது. 168 168 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட ஏசி அப்ளைன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். இப்போ வந்து லித்தியம் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து இது பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே யூஸ் பண்ணி அப்படின்னும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருந்தாரு. பார்க்கலாம், ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ நேரம் வரப்போகுது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ஸை ஹோம் இன்வெர்ட்டராக மாற்றுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இந்த யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த பீப் சவுண்ட் வந்து கேட்டா இருக்குது, கீங் வந்து கேட்டுனா இருக்குது. அது உங்களுக்கு சவுண்ட் கேட்கக்கூடாது அப்படின்னா அந்த பஸ்ஸர் வந்து கட்டிடுங்க. அதில் இருந்து டீசால்ட்ரிங் பண்ணி பஸ்ஸர் வந்து கட்டிடலாம். கட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து வெளியே எடுத்துக்க போகிறோம். டேப் அடிச்சு இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து பேட்டரி வந்து வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்குள்ளே இருந்து ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எடுத்துன்னு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் உள்ளே இருந்து அந்த பேட்டரி ஒயரில் வந்து கனெக்ஷன் பண்ணி நீட்டாக வந்து ஒரு ஒயர் வந்து வெளியே எடுத்துங்க. ஏன்னா நம்ம பேட்டரி வந்து வெளியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா உள்ளே வச்சு இந்த பேட்டரி உள்ளே வச்சு யூஸ் பண்ண முடியாது, சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால் பேட்டரி வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இல்லை சார்ஜர் வச்சு தான் சார்ஜ் பண்ண போகிறோம். நீங்கள் டேரெக்டாக ஏசியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ண முடியாது. போர்டு வந்து ஹீட் ஆகும், டேமேஜ் ஆகும். அது யாரும் பண்ணாதீங்க. இந்த பேட்டரி வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு கன்வெர்ட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம யூபிஎஸ் வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி வச்சு சின்ன ஒரு பீப் சவுண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து லோடு எதுவுமே வந்து நம்ம தரல, பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணி யூபிஎஸ் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து லோடு வந்து கொடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபேனு, சால்ட்ரிங் மிஷின், க்ளூ கன்று, ஹாட் ஏர் கன்று, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து போட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே கரெக்டாக ஓடுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து போட்டு பார்க்கலாம்னுக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ் தான் சொல்லிட்டு போட்டு இருந்துச்சு கூகுளில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து கடைசியாக வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் ஓடுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருளாக வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்டரி வந்து கொஞ்சம் வந்து எடையை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து இன்வெர்ட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் மிஷின் வந்து போட்டுக்கலாம். பேக் சைடு திருப்பிங்க. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 5 பின் வந்து சொருகிற மாதிரி வந்து கொடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து சுவிட்சு போடுறோம். ஆன் ஆகிடுச்சு. இப்போ சால்ட்ரிங் மிஷின் ஹீட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, சால்ட்ரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சால்ட்ரிங் மிஷின் பற்றி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் போட்ட மாதிரி ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. இது அப்படியே தோற வச்சிடலாம். அடுத்து இதை கைட்டிடலாம். அடுத்து வந்துங்க க்ளூ கன் வந்து போட்டு பார்க்க போகிறோம். போட்டாச்சு, சுவிட்சு போடுறோம். ஸோ க்ளூ கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. இப்போ சுவிட்சு போடுறோம் பாருங்கள், ஆனாவது அப்படியே ஆஃப் ஆகிடுது. இது வந்து ஆஃப் ஆகிடுது. க்ளூ கன் வந்து அதில் போட்டு ஓட்ட முடியல. அந்த கன்வெர்ட்டர்லேயும் நம்ம போட்டு பார்த்தோம், 200 வாட்ஸ் கன்வெர்ட்டர்லேயும் போட்டு பார்த்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் வந்து ஓடலை, இதுலேயும் ஓடலை. அடுத்து வந்து கொஞ்சம் ஹெவியான ஹாட் ஏர் கன் போட போகிறோம். இதோட வாட்ஸ் வந்து அதிகம் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. க்ளூ கன்னும் வந்து நம்மளால் அதை போட முடியல. ஃபைனலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா ஃபேன் வந்து போட்டு பார்த்துக்கலாங்க. ஃபேன் ஓடுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துக்கலாம். அது போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்குது. ஃபேன் ஒயர் வந்து சொருவிடலாம். சொருவி வச்சு இப்போ சுவிட்சு போட போகிறோம். ஆன் ஆகிடுச்சு. சுவிட்சு போடலாம். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் வந்து கரெக்டாக ஓடுது. ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டேன். ஃபேனோட அதான் 3ல் வந்து வச்சுட்டேன் ஃபேனு. ஓ, நல்ல காற்று வந்து அடிக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து பர்ஃபெக்டாக ஓடுது. சூப்பருங்க, வெறித்தனம். இப்போ வந்து நம்ம கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது ஒரு குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை எடுத்து வச்சு ஒரு ஃபேன் வந்து ஓட்டிக்கலாம் அழகாக. பாருங்கள், சுவிட்சு போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சு. கிராம்ப்டன் ஃபேன் தான், ஏசி ஃபேன் தான். ஆனால் பல பேர் வந்து சரியாக நம்ப மாட்டீங்க.
யூபிஎஸ் வந்து பெருசாக வந்து ஹீட் அவ்வளோவா ஆகலை. ஓகே, இப்போ வந்து ஃபேன் ஓடிச்சு. கடைசி டெஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஓட்டி போகணும்னு ஆசை. அதை போய் ஓட்டி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நல்லா பார்த்துங்க ஒரு டைம். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருவோம். யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. யூபிஎஸ்க்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் வச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். யூபிஎஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே போய்ட்டு ஃபேன் வந்து போட போகிறோம். ஃபேன் வந்து ஆன் ஆகிடுச்சு. பட் வந்து ஸ்வைன்னு ஒரு சவுண்டுங்க, கரகரன்னு வர மாதிரி சவுண்டு வந்து வருது ஃபேன்லேருந்து. நல்லா காற்று வருது. காற்று வந்து நல்லா ஸ்பீடாக வருது. இன்வெர்ட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து ஓடின்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த இன்வெர்ட்டர் வச்சு ஒரு ஃபேன் வந்து வீட்டுக்கு வந்து ஓட்டிக்கலாங்க. பெஸ்ட்டு. ஓகேங்க, தொடர்ந்து வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறேன். இதை வச்சு ஃப்ரிட்ஜ் வந்து ஓட்டி பார்த்தோம். ஃப்ரிட்ஜ் வந்து ஓடலை. ஏன் கேட்டிங்கன்னா ஸ்டெபிலைசர் இருக்குது. ஸ்டெபிலைசர் லோ பவர் போத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஆன் ஆகிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து பவர் வந்து தர மாட்டேங்குது, லோ பவர் அப்படின்றதுனால. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேனு, பல்பு, அது இல்லாமல் சால்ட்ரிங் மிஷின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஓடுது. எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, கரெக்டாக ஓடினு இருக்குது. ஆனால் இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஓடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. போர்டு வந்து ஹீட் ஆகுதா என்ன அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிப்பேர்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டால் சென்னையில் இருக்கிற ஜெயம் கம்ப்யூட்டர்ஸ் ராஜேஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி புது யூபிஎஸ் இல்லை வந்து பழைய யூபிஎஸ், செகண்ட் ஹேண்ட் யூபிஎஸ் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கிடைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ல இருக்கிற லேட்டஸ்ட் பேட்டரி கிடையாது, லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது லித்தியம் பேட்டரி போட்டு உங்களுக்கு வந்து தராரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து பேக்கப் டைம் கிடைக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ரவுட்டருக்கு பேட்டரி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்காரு. ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லாரும் வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கேட்டு டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி எதற்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் ஜாகிரதையாக பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் கை வச்சா என்ன அவன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு பல பேர் வந்து சின்ன சின்ன சைடெலாம் செய்யும்போது சேஃபாக வந்து யூஸ் பண்ணுங்கள். கரண்ட்டில் வந்து யாரும் விளையாடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.